அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். முருங்கைக்காய் கூட்டு முதல்ல செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு சட்டியில் 1 டம்ளர் தண்ணி வச்சு வேக வச்சுக்கிறோம். அரைப்பதமாக வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடணும். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா செவக்க வதக்கிடணும். இப்போ 4-5 முருங்கைக்காயை அதில் சிறுசாக நறுக்கி அதில் போடணும். போட்டு பருப்பை வச்சு வச்சுருக்கிறோம்ல, அதையும் அதில் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், தேங்காய் பால், 1 டம்ளர் தேங்காய் பாலை அதில் ஊற்றி உப்புத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடணும். இப்போ கொதிச்சுக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் தானாக வற்றி வரணும். வற்றி காய் நல்லா வேகணும். இப்போ நல்லா வத்திருச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த முருங்கைக்காய் கூட்டை செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்கு. இப்போ மீயானம் காய்ச்சறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வாவை மீன் 1/2 கிலோ வாவை மீன் இருக்குது. 4 ஸ்பூன் மீன் மசாலாத்தூள், ஒரு தக்காளி பழம் நல்லா பிணைஞ்சிக்கிறேன்னு. இப்போ 4-5 வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி கரைச்சல், 4 முருங்கைக்காய். சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறோம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூக்கி ஊற்றி உப்பு போட்டு மூடி போட்டு கொதிக்க விடணும். இப்போ மீன் அள்ளி போட்டு
மீன் வேகவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ வெந்துருச்சு, அடுப்பை அமர்த்திடணும். இப்போ மீன் பொரிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். மீன் எடுத்திருக்குது, அதில் மஞ்சத்தூள், மீன் மசாலாத்தூள், அதையும் உப்புத்தூள் போட்டு ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி பெதறி வச்சிடணும். பெதறி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகவும் மீனை போட்டு கருவாய் இலையும் போட்டு பொரிய வச்சு பின்னாடியும் பிரட்டி விட்டு பொரிச்ச பொரி எடுத்துட வேண்டியது. இப்போ மீன் பொரிஞ்சிருச்சு, எடுத்து தட்டில் வைக்கணும். இப்போ தட்டில் சோத்தை போட்டு சாப்பிட வேண்டியதுதான். எங்கள் வீட்டில் பெரிய சோறு தான் ஆக்குவோம். சோத்தை போட்டு மீனை வச்சு ஆணத்தை ஊற்றி முருங்கைக்காய் கூட்டு வச்சு சாப்பிடணும்.